1 சாமுவேல் அதிகாரம் 6. இப்போது கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது? பெலிஸ்த தேசத்தில் இருக்குது இல்லையா? 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன பார்த்தோம்? பேலே அஸ்தோத்திலேருந்து காத்துக்கு போச்சு, காத்துலேருந்து எக்ரோனுக்கு போச்சு. இவங்க எல்லா ஜனங்களுமே மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னு பார்த்தோம். அதே தான் இப்போ பெலிஸ்தர் தேசத்தில் கர்த்தருடைய பெட்டி 7 மாதம் இருக்குது. இந்த ஜனங்கள் மூல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எலிகள் அவங்க நாட்டை அழிச்சிட்ருக்கு. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, பெட்டியை நம்ம எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பூஜாசாரிகளையும் குறி சொல்கிறவங்களையும் கூப்பிட்டு எப்படி நம்ம பெட்டியை அனுப்பலாம், என்ன செய்யணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, பெட்டியை காலியாக அனுப்பக்கூடாது. தங்கத்தால் செய்யப்பட்ட 5 மூளை நோய் உருவத்தையும் 5 தங்க எலிகளையும் காணிக்கையாக அனுப்பணும். ஏன்னா இவங்க இந்த 2ஆல் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மூல நோயினாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எலிகளாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட அரசர்கள் கணக்குப்படி எத்தனை அரசர்கள் இருக்காங்க அந்த அதை அடிப்படையாக கொண்டு 5 மூல நோய் உருவங்களும் 5 தங்க எலிகளையும் நம்ம காணிக்கையாக அனுப்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எப்படி எகிப்தியர்களும் பார்வோனும் இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் கடினப்படுத்தாமல் உடனடியாக அதை செய்யணும். ஒரு புதிய வண்டி ஒன்று செய்யணும். அந்த புதிய வண்டியில் புதிய ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த 5 எலிகளையும் 5 அந்த உருவம் செய்வாங்கள்ல, அந்த மூல நோயோட உருவம், அதையும் செஞ்சு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு பால் கொடுக்குற 2 பசுவை அந்த வண்டியில் கட்டணும். அந்த பசுக்களோட கன்று குட்டிகளை அது கூட அனுப்பாமல் அதை வீட்டில் அடைச்சி வச்சுட்டு பசுக்களை மாத்திரம் அந்த வண்டியில் கட்டி அனுப்பணும். அப்படி நம்ம அனுப்பும்போது அது நேராக இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே போச்சுன்னா நமக்கு இந்த தீங்கை வர அனுமதிச்சது யார்? அவங்களோட கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினச்சி, அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வண்டியை ரெடி பண்ணி 2 பால் கறக்கிற பசுக்களை அந்த வண்டியில் கட்டி ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த 5 சுண்டலிகளையும் தங்கத்தால் செய்யப்பட்ட 5 சுண்டலிகளையும் மூல நோயின் அடையாளமான அந்த 5 உருவங்களையும் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அனுப்புகிறாங்க. இப்போது பசுக்கள் நேராக எங்கே தான் போகுது? வேறு எங்கேயுமே திரும்பாமல் நேராக இஸ்ரவேல் ஊருக்குள்ளே பெத்ஷேமேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துக்கு நேராக போகுது. அதில் அது ஒரு கோதுமை அறுவடை டைம். அந்த கோதுமை அறுவடை டைமில் யோசுவா அப்படிங்கிறவரோட வயலில் அது போய் நிற்கிது. இப்போது இதை எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு லேவியர்கள் என்ன பண்ணுறாங்க, பேலையை இறக்கி பசுவை என்ன பண்ணுறாங்க, சர்வாங்க தகன பலி இடுறாங்க. அந்த பெத்ஷேமேஸ் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ளே மறுபடியும் பெட்டி வந்துட்டுன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அதை வரவேற்கிறாங்க. ஆனாலும் அதில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய பெட்டிக்குள்ளே பார்க்குறாங்க. இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஏன்னா அவங்க பரிசுத்தமாக இல்லை. ஸோ பரிசுத்தம் இல்லாமல் இந்த காரியங்களை செஞ்சதுனால தேவன் அவங்க மேலே கோபப்பட்டு 50,070 பேரை அவர் அடிக்கிறாரு. அவங்க இறந்தும் போகிறாங்க. இதனால் அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக யார் நிற்கக்கூடும்? தேவன் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அதுக்கப்புறமா கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆள் அனுப்பி விடுறாங்க. பெட்டி பெலிஸ்தியர் பெட்டியை நமக்கு அனுப்பிட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கீரியாத் யாரீம் குடிகளுக்கு செய்தி அனுப்புகிறாங்க.